வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம எல்லாருமே வெறும் ஒரு சீரியலை பார்த்து சும்மா ஃபேன்ஸ் ஆகல. பாக்கியலட்சுமி மாதிரி ரியல் லைஃப்ல ஸ்ட்ரகிள்ஸ், அதே மாதிரி எமோஷனல் பாண்டிங், ஃபேமிலி வேல்யூஸ் எல்லாமே கலந்த ஒரு லைஃப் கற்றுக் கொடுக்குற சீரியலை பார்க்கறதுனால தான் இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு. இன்னைக்கு நடந்தது பார்த்தீங்கன்னா எப்பவும் போல இல்லாமல் டிஃப்ரெண்டாக இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஹிட் ஃபிலிம்ல வர்ற கிளைமேக்ஸ் மாதிரி இருக்கு. இனி ஆஃபீஸ்க்கு நிதிஷ் பிரச்சனை பண்ணதை பற்றி செலியன் எழில் ரெண்டு பேருக்குமே தெரிஞ்சு போயிடுது. இதனால செம்மையா கோவப்படுறாங்க. அவங்க டைரக்டா சுதாகர் வீட்டுக்கு சண்டை போட போறாங்க. அப்போ கோபியும் சுதாகர் ஃபேமிலி ஸ்ட்ரிக்டா வார்ன் பண்றான். இதனால நிதிஷோட அம்மா சந்திரிகா ரொம்ப எரிச்சல் ஆகுறாங்க. இனியா எக்ஸ்பெக்ட் பண்ணாதப்பதான் நிதிஷ் இனியா ஒர்க் பண்ற ஆஃபீஸ்க்கு வரான். அவ இருக்கிற இடத்துல நேரா வரான். ஆனா இனியா தெளிவா சொல்லிடுறேன், நான் உன்னை பார்க்க விரும்பல அப்படின்றத. இதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, நான் சும்மா இருக்க முடியாதுன்னு தானே வந்தேன் அப்படின்னு. இது ஒரு பொசசிவ்னஸ் நினைச்சாலுமே இந்த மாதிரி வேலை செய்யற இடத்துல பர்சனலா பிரச்சனை கொண்டு வர்றது டேஞ்சரஸ் தான் சொல்லணும். நிதிஷ் எப்படியாவது டைவர்ஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட இனியா சொல்லிட்டு இருக்கிறா. எல்லாருமே யோசிச்சுட்டு இப்போதைக்கு இனியா அவ கோர்ட்டுக்கு அலைய விட வேண்டாம், அவ வேலைக்கு போகட்டும், கொஞ்ச நாளைக்கு அப்புறம் டைவர்ஸ் வாங்கிடலாம் அப்படின்னு பாக்கியா சொல்றா. அப்ப இனியா என்ன சொல்றான்னா, நிதிஷ் என்ன தேடி ஆஃபீஸ் பிரச்சனை பண்ணதை பத்தி எல்லாமே சொல்றா. இதை கேட்ட உடனே பாக்கியா செம்ம ஷாக்கிங்ல இருக்காங்க. இப்படி போயிட்டு இருந்த எபிசோட்ல தான் இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத வாங்க பார்க்கலாம். இனியா வீட்டில் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நிதிஷ் எனக்கு வேண்டாம், டைவர்ஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிறா. அவள் என்னதான் போல்டாக இருந்தாலுமே சொசைட்டியில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா பெண்கள்கிட்ட தான் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்பாங்க. ஆனால் பாக்கியா மாதிரி அம்மாவாக இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, இப்போவே முடிவுக்கு வராதமா, கொஞ்ச நாள் வேலைக்கு போ, காமாயிரு அப்படின்னு தான் எல்லா அம்மாவுமே சொல்லுவாங்க. அவங்களுக்கு கிளியராக தெரியும், உடனே ஃபைட் பண்ணாமல் சைலண்டாக இருந்தால் தான் எல்லா காரியத்தையுமே சுமூகமாக முடிக்க முடியும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நிதிஷ் ஜெயிலிருந்து வந்துட்டான் அப்படின்னு வீட்டில் எல்லார்ட்டையுமே சொல்கிறா பாக்கியா. அதை கேட்ட உடனே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அவன் இப்படி வந்தான், எந்த தப்புமே பண்ணலன்னா அவனை எப்படி வெளியில விட்டுட்டாங்க அப்படின்னு ஈஸ்வரி கேட்கறாங்க. பணம் இருக்கவங்க கிட்ட அவங்க கண்டிப்பா அவங்க வெளியில கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றா பாக்கியா. இனியாவை தேடி நிதிஷ் ஆஃபீஸ் போயிருக்கிறத பத்தியும் சொல்றா. இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே கேட்டுட்டு பாக்கியா சோகமா இருக்காங்க. ஈஸ்வரி இதெல்லாமே கேட்ட உடனே பொங்குறாங்க. அப்படியே இனி எல்லாருமே ஆஃபீஸ்ல இனியாவை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு இனியா செம்ம போல்டா என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு அப்படி யோசிக்கவே டைம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறா. அடுத்த 5 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா செம்ம ஆக்ஷன் மூட் ஸ்டார்ட் ஆக போகுது. எழில் என்ன சொல்றான்னா, நான் போய் நிதிஷை பாக்குறேன், அதுக்கு செலியனும் நானும் உன்னோட வரேன் அப்படின்னு சொல்றான். அவங்க ரெண்டு பேருமே ரெடி ஆயிடுறாங்க மோதுறதுக்காக வேண்டி. இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்காம இருந்த ஒரு பிரதர் காம்போவை இப்போ இந்த சீன்ல நம்ம பார்க்கலாம். இந்த விஷயத்தை எல்லாத்தையும் கேட்ட உடனே எழிலும் செலியனும் ரெண்டு பேருமே செமையா கோவப்படுறாங்க. அப்போ கோபி இனியாட்ட என்ன கேட்கறான்னா, அவன் உங்ககிட்ட எதுவும் பிரச்சனை பண்ணனானா, என்னாச்சு அப்படின்னு கேட்கறான். அதுக்கு இனியா என்ன சொல்றான்னா, எனக்கு அவனை பார்க்கவே இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றா. உடனே ஈஸ்வரி அப்போ ஆஃபீஸ்ல இருக்கிற எல்லாருக்குமே நடந்த பிரச்சனை தெரிஞ்சிருக்கும் இல்லை, அப்படி எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னு புலம்ப ஸ்டார்ட் பண்றாங்க. அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு இனியா சொல்லிடுறா. கோபி பார்த்தீங்கன்னா காமான ஸ்ட்ராங் கேரக்டர். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் போய் அந்த சுதாகர்ட்ட போய் டைரக்டா கேட்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. கோபி இந்த மாதிரி நிதிஷ்கிட்டையும் சுதாகர்ட்டையும் போய் கேட்டா நிதிஷ் அரகண்டா தான் ஆன்சர் பண்ணுவான். அவரோட பெர்மிஷன் வேணுமா என்ன அப்படின்னு தான் கண்டிப்பா கேட்பான். இந்த மாதிரி அரகண்டா நிதிஷ் கேட்டானா எழில் கண்டிப்பா அடிப்பான். வீடே கலவரம் தான் ஆக போகுது. சுதாகர் எல்லாத்தையுமே பார்த்தனா கண்டிப்பா ஷாக் ஆக தான் செய்வான். இந்த சீரியல் எப்படி காமிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி டிஸ்கஷன் எல்லாமே போயிட்டு இருக்கும்போது எழில் என்ன சொல்றான்னா, நான் போய் அந்த நிதிஷை என்னன்னு கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். இப்படியே அவங்க விடக்கூடாது அப்படின்னு எழில் கிளம்புறான். உடனே செலினும் நானும் உங்க கூட வரேன், வாடா போலாம் அப்படின்னு சொல்றான். அவங்க எல்லாருமே சமாதானப்படுத்துறாங்க இவங்க ரெண்டு பேத்தையும். அதுக்கப்புறம் கோபி என்ன சொல்றான்னா, நான் போய் அந்த சுதாகரை பார்த்து பேசிட்டு வரேன், இந்த பிரச்சனைக்கு இன்னைக்கே நானே முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்றான். உடனே செலினும் எழிலும் நாங்களும் உங்க கூட வரோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 3 பேரும் டைரக்டா சுதாகர் விட்டு கிளம்பி போறாங்க. அங்க போனா நிதிஷ் சந்திரிகான்னு எல்லாருமே இருக்காங்க. எதுக்காக உங்க பையன் இனி ஆஃபீஸ்க்கு பிரச்சனை பண்ணனா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு நிதிஷ் என்ன சொல்றான்னா, அவ உள்ள உட்காந்துட்டு என்ன பார்க்க இஷ்டம் இல்லைன்னு சொல்லுவா, அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா அப்படின்னு திமிரா பேசுறான். இதனால செலினும் எழிலும் கோவப்பட்டு அவனை சட்டை பிடிக்கிறாங்க. கோபி அவங்கள சமாதானப்படுத்திட்டு, இனிமே உங்க பையன் என் பொண்ணை பார்க்க வரக்கூடாது, அவளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றான். அதுக்கு நிதிஷ் நான் அப்படிதான் பார்க்க வருவேன் அப்படின்ட்டு மறுபடியும் திமிரா பேசுறான். இதனால ஒரு கோவப்பட்டு நிதிஷ் பலார்னு அரைஞ்சிடுறாங்க. பதிலுக்கு அவனும் அடிக்க பாயறான். வீடே ஒரே கலவரம் ஆயிடுது. உடனே சுதாகர் உங்க பசங்க பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்றான். நாம இப்போ கொஞ்சம் டீப்பா நம்ம ஃபேவரட் கேரக்டர்ஸ் பத்தி பேசலாம். பாக்கியாவை எடுத்தும் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த ஷோவோட முதுகெலும்பே தான் சொல்லணும். எந்த கம்ஃபர்ட்டும் எதுவுமே இல்லாம நிறைய கஷ்டத்தை எல்லாமே தாங்கிட்டு இருக்காங்க. ஆனா டைமிங்னு பார்த்தீங்கன்னா ஃபயரை பிளாஸ்ட் ஆயிடுவாங்க. இனியா மாடர்னா போல்ட் அண்ட் சாஃப்ட் ஹார்ட்டட் கேர்ளா இருக்காங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் அவங்க பேசுறதுல இருந்து ஒரு வலிமை ஒன்று இருக்கு, அதே மாதிரி ஒரு வெயிட் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிதிஷ் கிளாசிக்கா ஹேண்டில் பண்ற ஹஸ்பண்ட், பொசசிவ்னஸ் அப்படின்னு மார்வேஷம் போட்டு எமோஷனலா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். அந்த அரகன் ரிப்ளையும் திமிர் டோனும் தான் இந்த மாதிரி டாக்ஸிக் கேரக்டருக்கு சிக்னேச்சர் தான். எழில், செலியன், கோபி இந்த 3 மெயில் கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 லெவல்ல இருக்கு. எழில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டெம்பர், ஃபாஸ்ட் ஆக்ஷன், இன்ஸ்டன்டா ரியாக்ட் பண்ணிடுவாரு, யோசிக்க டைமே கொடுக்க மாட்டாரு. செலியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியோர் சப்போர்ட் பிளேயர் தான். சிச்சுவேஷன் என்ன வேணும்னாலும் இருந்தாலுமே சரி தம்பி கூட ஸ்ட்ராங்கா நிக்கிற ஆளு.
கோபி பார்த்தீங்கன்னா திங்கர் அண்ட் டிசிஷன் மேக்கர் தான் சொல்லணும். சில்லா இருந்தாலுமே கடைசியில் வந்து டிசிஷன் எடுக்கிற ஆள் வந்து அவர் தான். பிளானும் சரி ஜட்ஜ்மெண்ட்டும் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். சரி நம்ம கதைக்கு வருவோம். சுதாகர் இந்த மாதிரி சொன்ன உடனே அதுக்கு கோபி வந்து சுதாகர்ட்ட என்ன சொல்றான்னா, பசங்களை வளர்க்குறத பற்றி என்கிட்ட பேசாதீங்க, பொறுக்கியை வளர்த்து வச்சுட்டு பேச்ச பாரு அப்படின்னு பதிலடி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றான்னா, இனிமே உங்க பையன் இனியா வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா வந்து வார்ன் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க அந்த 3 பேருமே. உடனே சந்திரிகா வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்க ஆரம்பிக்கிறா. வீடு தேடி வந்து மிரட்டிட்டு போறாங்க. பார்த்துட்டு சும்மா இருக்கீங்களே அப்படின்னு வந்து சொல்றா. அதுக்கப்புறம் பாக்கியவை தேடி ஹோட்டலுக்கு வந்து பேசுறான் சுதாகர். உங்க பொண்ணோட வாழ்க்கையை பத்தி யோசிக்க மாட்டீங்களா? நாளைக்கு மறுபடியும் இனியா எங்க வீட்டுக்கு தான் வருவா. அப்போ உங்க பசங்க இப்ப பண்ற காரியம் இனியாவோட வாழ்க்கையை வந்து பாதிச்சிடக்கூடாது அப்படின்னு மிரட்டுற மாதிரி வந்து பேசுறான். அதுக்கு பாக்கியா வந்து என்ன சொன்னாங்கன்னா, என் பொண்ணோட வாழ்க்கையை வந்து எனக்கு பார்க்க தெரியும், இந்த கல்யாணம் வந்து நடக்கிறதுக்கு முன்னாடி இனியாவை நாங்க தான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னு வந்து சொல்றா. சுதாகர் இது எல்லாமே கேட்டுட்டு மறுபடியும் வந்து வாக்குவாதம் பண்றான். அப்போ கவுன்சிலர் வந்து அங்க வர்றான். சிஸ்டர் கிட்ட இந்த ஆள் யார், ஏன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான், கோமாளி மாதிரி கோட் போட்டுட்டு நிக்கிறானே அப்படின்னு வந்து கலாய்க்கிறான். இதனால சுதாகர் வந்து டென்ஷனே அங்கிருந்து போயிடுறாரு. இதுக்கப்புறம் பாக்கியா செய்ய போறது என்னன்றதை பத்தி தான் அடுத்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். எழில் நிதிஷ் வந்து அடிச்சதுக்கு அப்புறம் போலீஸ் கேஸ் வரும் போல. சுதாகர் பாக்கியா வந்து பிளாக்மெயில் பண்ண வந்தப்போ பாக்கியா வந்து கேஸ் போடுவாங்களா, நிதிஷ் வந்து லைஃப் லாங் வந்து வரக்கூடாது, அதுவும் ஆஃபீஸ்ல இந்த லாக்கு வந்து கான்சிக்வன்ஸ் இருக்கு, பாக்கியா லீக்ல என்ன ஆக்ஷன் எடுக்க போறாங்கன்னு இந்த சீரியல் பார்க்குற நிறைய பேர் வந்து கண்டிப்பா வந்து கெஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இனியாவோட ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட்டுக்கு செப்பரேட் கம்ப்ளைண்ட் வந்து போகும். சுதாகர் அவர் டிசிஷன்ல மனசை மாத்திக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நிதிஷோட ஜெயில் ட்ராக் வந்து ஸ்லோலி வந்து க்ளோஸ் ஆகும். பாக்கியா வந்து ஒரு உமன் ரைட்ஸ் அட்வொகேட் மாதிரி லீகல் ஸ்டெப் எடுப்பாங்க அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மெயின் மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த எபிசோட்ல நமக்கு சொல்றது என்னன்னு தெரியுமா, ஃபேமிலியில் சப்போர்ட் இருந்தால் பெண்கள் வந்து எந்த பிரச்சனையுமே வந்து சமாளிக்க முடியும், அவங்க யாருன்னு வந்து காமிக்க முடியும். லவ்னு மாறுவேஷம் போட்டு கண்ட்ரோல் பண்ண வந்து ட்ரை பண்ணுற ரிலேஷன்ஷிப்ல இருந்து நம்ம வந்து தள்ளி நிற்கணும். போல்டாக பேசுறதுக்கு நமக்கு வந்து ஃபுல் ரைட்ஸ் இருக்கு, எதுக்கும் பயப்படவே கூடாது. இந்த ஃபுல் எபிசோட் வந்து அனலைஸ் பண்ணும்போது நமக்கும் கூட நம்ம லைஃப்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கு. ஒரு ரியாலிட்டி டச் இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்